இன்னைக்கு அண்ணாமலை அவர்களே ஒரு செய்தியாக வந்திருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவி தப்பிக்குமா? அதாவது திருடர் மத்தியில ஒரு நல்ல வந்துடக்கூடாது. அண்ணாமலை அவர்கள் கிட்ட வந்து 8% ஓட்டை இண்டிவிஜுவலா வச்சிருக்காரு. நாம் தமிழருக்கு இணையா வந்து அண்ணாமலை வச்சிட்டு இருக்காரு. மோடிக்காவோ தாமரைக்காவோ எல்லாம் கிடையாது. இங்க அண்ணாமலையோட முகத்திற்காக மட்டும் 8% ஓட்டு இருக்கு. அந்த 8% ஓட்டு வந்து அப்படியே நோட்டாக்கு மாறிடும், அப்படியே மற்ற கட்சி போயிடும். கலைஞருக்கு அடுத்து ஒரு தரவுகளோடு பேசக்கூடிய தலைவர் யாருன்னா அது அண்ணாமலையை தான் இருக்க முடியும், வேற யாரும் இல்லை. அவர் மட்டும் தரவுகளோட பேசல, வேற யாரும் கிடையாது. ஏங்க எடுத்துக்காட்டு இன்னைக்கு வந்து யார் இந்த சார் என்ற மேட்ரு, எஃப்ஐஆர் மேட்ரு. ஒரு காவல்துறை அதிகாரி இருப்பதனால எஃப்ஐஆர்ல ஒரு குடும்பத்தை நாசம் செஞ்சுட்டு காரி துப்புனா ஒரு மனுஷன், இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆரா சார்? சீமானுக்காக ஒரு கூட்டமோ அண்ணாமலைக்காக ஒரு கூட்டம் உருவெடுத்து விட்டது, இளைஞர்கள் கூட்டம் உருவெடுத்தது, பெண்கள் மத்தியில் ஒரு சிம்பதி குருவாயிருக்கு. இந்த கூட்டம் அவர் தலைவராக இருந்தால் மட்டும்தான் அந்த வாக்குகளை பெற முடியும். இல்லைன்னா அவருடைய தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம். ஆனா அரசியல்ல தோல்வியே இருக்காது. ஆனா அந்த அரசியல்ல தோல்வியை வர வைக்கக்கூடியது வெளியாட்கள் இல்ல, பாஜக இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் தான் சொல்றாங்களே. ஏன், என்ன காரணம்? மூத்த நிர்வாகிகளுக்கு அண்ணாமலை செயல்பாடு பிடிக்கலையோ? இங்க வந்து ஸ்டாலினுக்கே துரைமுறை பிடிக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க போது அண்ணாமலைக்கு ஏமாத்திரம். ஸோ புதுசாக வந்தப்போ ஏற்றுக்குவாங்களா? இப்போ அண்ணாமலைக்கு எதிர்ப்பாகவே அமைப்பு செயலர் ஒரு நிர்வாகத்தை கட்டமைக்கிறார். இந்த சவாலையும் சந்திக்கணும். கட்சி ரீதியாக பார்த்தோன்னா ஏகப்பட்ட சவால்களை அண்ணாமலை எதிர்கொண்டு எதிர்கட்சியும் எதிர்கொண்டு 2020 ருத்ரதாண்ட அரசியலை மேற்கொண்டதான் மட்டும்தான் அண்ணாமலை இங்க ஜொலிக்க முடியலன்னா அண்ணாமலை தோக்க வேண்டும் நோக்கத்திற்காகவே நிறைய பேர் கங்கணம் கட்டி கொண்டு இருக்காங்க. பாஜக அப்படின்னாலே அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் 2% 3% இருந்தது, 11% வந்துருச்சு, கூட்டணியா 17% வந்துருச்சு. இப்படி சதவீதங்களின் பெருமை பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இன்னும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலையே. இன்னைக்கு பாஜக ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாயிருக்குங்க. இது உருவாகிற போது ஒவ்வொரு தேர்தல் சந்திக்கிற போது தான் அது வளர்ச்சி கூடும் போது தான் வந்து ஒரு எண் கணக்குகள் மாறும். அப்படி மாறும்போது தான் வெற்றி வாய்ப்புறோம். சாட்டையில் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு எல்லாம் சொகுசு தலைவர்கள், இன்னைக்கு எல்லாம் தமிழ முதல் எடுத்து சாட்டையில் அடிச்சு வரா. அவரையும் அடிச்சுக்கணும். அடிச்சுக்கணுங்க. தமிழகத்துல வந்து தன்னுடைய குடும்ப அரசியலை கொண்டு வர மாட்டேன். நான் சன் டிவில வந்து நேர்காணல் பேசுற போது எங்க குடும்பத்துக்குள்ள நான் மட்டும் தான் அரசியலை கொண்டு வர மாட்டேன், அது சொன்னது தப்புன்னு சாட்டையில் அடிச்சுக்கணும். அப்புறம் உதயநிதி என்னன்னா நான் அரசியலுக்கே வரமாட்டேன், ஐயோ ஆள விடுன்னு சொன்ன உதயநிதி சாட்டை எடுத்து அடிச்சுக்கணும். இதெல்லாம் அடிச்சுவாங்களா? இன்னைக்கு மகாராஷ்டிரா எடுத்துங்க பிரச்சாரத்தில் பேசுறாரு, வேற ஜார்க்கண்ட் எடுத்துங்க பிரச்சாரத்தில் பேசுறாரு. எங்க போனாலும் இந்தியா முழுக்க வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். அந்த இடத்துல கூட்டம் கொடுக்கிறது, அந்த கூட்டம் கொடுக்குறப்ப அவர் பேசுறது உன்னிப்பா கேட்கப்படுறாங்க. அப்படி இருக்கிற போது திரு ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள் கும்முடி பூண்டி கன்னியாகுமரி தாண்டி எங்க போனா கூட்டம் சரி சொல்லுங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐபிடிஎஸ் நிறுவனத்தின் தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு திருநாவுக்கரசு அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் என் தமிழ் தாய் உறவுகளுக்கு. சார், இப்போ தமிழகம் அப்படின்னாலே பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் புதிய செய்திகளை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார். இன்னைக்கு அண்ணாமலை அவர்களே ஒரு செய்தியாக வந்திருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவி தப்பிக்குமா அப்படின்னு தான் இப்ப டாபிக்கே இருக்குது. என்ன நடக்குது தமிழக பாஜகவில்? அண்ணாமலை மேல ஏன் இவ்வளவு காண்டு? ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞர், ஒரு படிச்சு ஐபிஎஸ் படிச்சுட்டு தெரியாம வந்து அரசியலுங்க வந்து மாட்டிக்கிட்டா இருப்பாவும், அவரை போட்டு சின்னவனமா எடுக்கிறது என்ன நியாயம் இருக்கு? அதாவது திருடர் மத்தியில ஒரு நல்லா வந்துடக்கூடாது, அதுதான் பிரச்சனை. அதாவது அதிமுக திமுக எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளாக நான் கிட்டத்தட்ட ஆய்வுல பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து ஆய்வு பண்ற போது ஒரு இந்த தலைவனாவது நல்ல செய்ய வந்துருவாங்களா அப்படின்னு நானே எதிர்பார்க்கிறேன். ஸோ அப்படியேப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது அவருக்கான வாய்ப்பு வரக்கூடாதுன்றதுக்காக அந்த ஊடக மீடியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியோ அண்ணாமலையை வந்து டேமேஜ் பண்ணி எப்படியோ ஒரு இந்த இடதுசாரி குரூப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து ஓரங்கட்டி எப்படியாவது கெட்ட பேர் ஆக்கி விட்டுறணும் நோக்கத்திற்காக வந்து அண்ணாமலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நிச்சயமாக 2026 தேர்தலில் அண்ணாமலையுடைய பங்களிப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்த பங்களிப்பாக இருக்கும். மோடி அமித்ஷாவுடைய ஆதரவு பெற்ற செல்ல பிள்ளையாக 2020 வெறும் ருத்ரதாண்டவ அரசியலை செய்யக்கூடிய வாய்ப்பு அண்ணாமலைக்கு இருக்குன்னு பார்க்கலாம். நிச்சயமாக மாற்றத்துக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ பாஜக பொறுத்தவரை இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள்கிட்ட வந்து 8% ஓட்டை இண்டிவிஜுவலாக வச்சிருக்காரு. நாம் தமிழருக்கு இணையா வந்து அண்ணாமலை வச்சுட்டு இருக்காரு. அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் 8% ஓட்டை இழப்பாங்களா? இல்ல, கட்சியை தாண்டி அண்ணாமலைக்காக மட்டும் தான், கட்சிக்கெல்லாம் கிடையாது, மோடிக்காவோ தாமரைக்காவோலாம் கிடையாது. இங்க அண்ணாமலையோட முகத்திற்காக மட்டும் 8% ஓட்டு இருக்கு. அந்த 8% ஓட்டு வந்து அப்படியே நோட்டாக்கு மாறிடும், அப்படியே மற்ற கட்சி போயிடும். நீங்க சொல்ற கருத்து மத்தவங்க சொல்ற மாதிரி இருக்கு. தனி கட்சியை ஆரம்பிக்க போயிடுவார் போல விட்டு அண்ணாமலை. அது பாஜக கெடுதல். அதுக்கு பாஜக விட்டு போல மோடியுடைய ஃபாலோயிஸ், மோடியை குருவாக எடுத்துக்கொண்ட அண்ணாமலை. நீங்க அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சுக்கள், செயல்கள், அவருடைய சிந்தனை அத்தனையும் மோடியுடைய ரூல் எடுத்திருக்காரு. அவரு தான் வந்து குருவா எடுத்து
அரசியல் செய்து கொண்டிருக்கிற நபர். அப்புறம் மாற்று சித்தாந்தத்துக்கு போவதற்கு வாய்ப்பு இல்லை, இதே சித்தாந்தம் பயணிப்பார். ஆனா அந்த இடத்த காலி பண்ணி மாற்றவர்கள் பிடிக்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு முகம் வந்து கிடையாது. இப்போ மற்றவர்கள் இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்களாகட்டும், சீனியர்ஸ் ஆகட்டும், அவருக்கான மாநில தலைவரை வந்தா கூட இவரை போல செயல்பட முடியுமா, இவரை போல வாக்கு வங்கியை கூட்ட முடியுமானா வாய்ப்பு குறைவு. ஏன்னா டெய்லி இன்னைக்கு இருக்கிற தலைவர்களே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட்ல வந்து இருக்கக்கூடிய தலைவர். இன்னைக்கு தமிழகத்தில் வந்து கலைஞருக்கு அடுத்து ஒரு தரவுகளோடு பேசக்கூடிய தலைவர் யாருன்னா அது அண்ணாமலையை தான் இருக்க முடியும், வேற யாரும் இல்லை. அவர் மட்டும் தரவுகளோட பேசுறாரு, வேற யாரும் கிடையாது. ஏங்க எடுத்துக்காட்டு இன்னைக்கு வந்து யார் இந்த சார் என்ற மேட்ரு, எஃப்ஐஆர் மேட்ரு எடப்பாடி பேசினாரா? யாராவது பேசப்பட்டாங்களா? ஒரு காவல்துறை அதிகாரி இருப்பதனால எஃப்ஐஆர்ல ஒரு குடும்பத்தை நாசம் செஞ்சுட்டு காரி துப்புனா ஒரு மனுஷன், இதை ஏன் எடப்பாடி செய்யல? இதை ஏன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் செய்யல? இதை ஏன் மாற்று கட்சிகளை வந்து செய்யல? ஸோ இதை வந்து ஒரு போலீஸ் இருக்கிற போது படித்திருந்த காரணத்தினால், போலீஸ் மட்டும் இல்லை படித்திருந்த காரணத்தினால் ஒரு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு முதலாக குரல் கொடுத்தவர் யார்? இந்த முதல்வராக குரல் கொடுத்தவர் அண்ணாமலையா எடப்பாடியா? அப்படின்னா இந்த இடத்துல எதிர்கட்சியில் அண்ணாமலை இருக்காரு, எடப்பாடி இருக்காரா? ஸோ அப்படின்ற போது ஒரு இளமையான தலைவர், எதிர்காலத்தில் நம்பிக்கைக்கூடிய தலைவராக இருக்கிற இளைஞர்கள் மாற்று கட்சி, உதாரணத்துக்கு மதுரையில் விஷ்ணு பிரசாத் ஒரு தம்பி, அந்த தம்பி பார்த்தா தேமுதிகவில் விஜயகாந்தை ஃபாலோ பண்ணி வந்தவர். ஸோ அவருக்கு அப்போ அண்ணாமலையை பிடிச்சி பாஜக வந்திருக்கு. அண்ணாமலைக்கு மட்டும் தான் இருக்கு, மோடிக்காவோ இல்லை தாமரைக்காவோ கிடையாது. அண்ணாமலை முகத்திற்காக அன்பு தம்பியாக இருக்கக்கூடிய நபர் விஷ்ணு பிரசாத். அதே மாதிரி என் கூட படித்த விஜயகுமார்னு ஒருத்தர், என் கூட படித்த பையனே லைலாவில் படித்த தம்பி விஜயகுமார்னு ஒருத்தர், மாங்காடில் என் கூட கிளாஸ்மேட்டு. அவன் பாமகல இருந்தாலும் இன்னைக்கு வந்து பிஜேபி அண்ணாமலைக்கே வந்திருக்கான். இந்த மாதிரி எத்தனையோ நபர்கள், எத்தனையோ இளைஞர்கள் அண்ணாமலை முகத்திற்காக மட்டும் வரக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைனா அந்த இடத்துல வந்து அவங்க ஏற்றுக்கூடிய மனப்பக்குவத்தை கிடையாது. எப்படி சீமானுக்காக ஒரு கூட்டமோ அண்ணாமலைக்காக ஒரு கூட்டம் உருவெடுத்து விட்டது, இளைஞர்கள் கூட்டம் உருவெடுத்தது, பெண்கள் மத்தியில் ஒரு சிம்பதி உருவாயிருக்கு. இந்த கூட்டம் அவர் தலைவராக இருந்தால் மட்டும்தான் அந்த வாக்குகளை பெற முடியும். இல்லைன்னா இது ஒரு தப்பான ஃபார்முலா. எல்லாரும் என்ன சொல்றாங்க, அண்ணாமலைனா மற்ற ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி, அது தப்பு, அரசியல் முட்டாத்தனமான தப்பான கணக்குன்னு சொல்லுவாங்க. எது கூட்டணியா? ஆமாங்க. எப்படி சொன்னீங்கன்னா அண்ணாமலை இருந்தா வாக்கு வங்கி கூடும், இன்னும் கூடுதல் கூட்டணிக்கு பலு சேர்க்கும். அப்புறம் போது நம்ம ஆளுங்க சித்தாந்தம் எப்படி இருப்பாங்க, அரசியல் புரிதல் அவ்வளவுதான். இப்படி இருக்கிற போது மற்ற தலைவர்கள் யார் போட்டாலும் அந்த வாக்கு வங்கியை பெற்றுத்தர முடியாது. அப்படியே சூழல் இருக்கிற போது அண்ணாமலை இருந்தால் அதிமுக கூட்டணி ஒரு கால் அமைந்தால் எடப்பாடி நம்முடைய கடைசத்தோட கால வரக்கூடிய அமைதிப்படை அமாவாசை அவர் எந்த அளவுக்கு நம்புறது கஷ்டம். அப்படி அமைந்தால் என்ற கற்பனையில் கனவில் வைத்துக் கொள்ளலாம். அப்படி எடுக்கிற போது கூட அண்ணாமலை இருந்தால் தான் பிளஸ் ஆகலையே, இல்லைன்னா பிளஸ் கிடையாது. ஸோ அப்படியேப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது இந்த இடத்துல மற்றவர்கள் வைத்து அது மைனஸ் அமையும். ஸோ அப்படி மைனஸ் அமைஞ்சு என்ன பிரயோஜனம்? வாட் யூஸ்? எந்த பிரயோஜனம் கிடையாதுல்ல. அப்புறம் வந்து பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தால் அதற்கு அண்ணாமலை இருந்தால் பாஜக மிகப்பெரிய வலுவான சீட்டுகளை வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போவாங்க. டெப்டி சிஎம் ஆக கூட, துணை முதலமைச்சராக கூட அண்ணாமலை அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அண்ணாமலை வைத்துக் கொண்டுதான் மோடி அவர்களாகட்டும் அமித்ஷா அவர்களும் இந்த காய்நகரத்தை செய்வாங்களே ஒழிய மற்றபடி மற்ற தலைவரை வைத்துக்கொண்டு அரசியல் கணக்குகளை முடிக்க மாட்டான்னு நான் பார்க்குறேன். 2020 பொறுத்தவரை அண்ணாமலை பங்களிப்பாகத்தான் அரசியல் பாஜக நகர்கள் இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன். பேசும்போது சொன்னீங்க பிரதமர் மோடி அமித்ஷாவுடைய குட் புக்கில் வந்து அண்ணாமலை இருக்காரு. ஆனால் வெளியே சொல்லப்படுறது மோடி கிட்ட மட்டும்தான் நல்ல பிளேன்னு அண்ணாமலை பேர் எடுத்திருக்கதாகவும், அமித்ஷா கிட்ட இன்னும் அந்த பேரை எடுக்கலைன்னு கூட சொல்றாங்களே, என்ன காரணம்? தீ பற்ற வச்சுறான்னு அர்த்தம், வேற என்ன போய். அதாவது மீடியாவில் பற்ற வச்சு விட்டு எப்படியாவது ஏதோ புகச்சில் விட்டு எதையாவது கெட்ட பேர் ஆக்கி எப்படியோ டேமேஜ் பண்ணிவிட்டா திமுக போடுற இப்போ ஃபைல் பெரிய தலைவலியாக இருக்குது. அண்ணாமலையில் பெரிய எம்சியாக இருக்குது. அண்ணாமலை மட்டும் இல்லைன்னா இந்த தமிழகத்தில் வந்து அரை நூற்றாண்டு காலமாக அதிமுக திமுக ஏக்களை தாண்டி வேற ஏக்களே கிடையாது, நாங்கள் அண்ணன் தம்பிங்க பங்காளிங்க, அவன் திருடுவான் நான் திருடுவேன், நான் திருடுவேன் அவன் திருடுவேன், மற்ற யாரும் விட மாட்டேன்னு சொல்லிக்கொண்டு ஏமாற்றி கொண்டு இருக்கிற இந்த இடம் அறிவுபூர்வமான ஒரு தலைவர் வந்திருப்பது ஆகச்சிறந்த அரசியல்வாதியை உருடுத்துவது மற்றவர்களுக்கு பிடிக்கல. இந்த திருட்டை மட்டும் தடுக்க முடியுமா? இந்த திருட்டை இவரால மட்டும் தடுக்க முடியும். ஆமாங்க, உண்மையான நல்லவனுக்கு தான் தடுக்க முடியும். மோடி வந்து சாமியார் மாதிரிங்க, சாமியார் தான், வேற ஒன்றும் இல்லை. அவருக்கு என்ன இருக்கு? அவர் நினைச்சா பெரிய அரண்மனையே கட்டலாம், 4000 வீடுகளை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த மோடியை பழகக்கூடிய சிஷியன் எப்படி இருப்பார்? அண்ணாமலை மோடியுடைய சிஷியன். அப்புறம் போது மோடியுடைய குட் ஃபைல் இருப்பாரா, இருக்க மாட்டாரா? ஸோ அப்படிதான் இருப்பாரு. ஸோ குட் அவர் ஃபைல் இருந்தாவே அமித்ஷா என்ன அவர் எல்லாம் ஒன்று தான், நகர் ராம லட்சுமணன் போலதான். நீங்க மோடி ராமர், லட்சுமணன் வந்து அமித்ஷா. மோடி ராமன்கிட்ட இருக்கிற போது அமித்ஷா வந்து லட்சுமணன் என்ன சொல்லுவார்? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் போது இங்க தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்களுடைய முகம் தாமரை மலரும், முகமும் மலரும், அதுபோல் அது மலர்வதற்கான ஒரு தலைவர் அண்ணாமலையாக இருப்பார். நான் பார்க்கல. குருவை ஃபாலோ பண்றாங்க, சிஷியன் அப்படிதான் இருப்பாங்களா? இப்ப முதல்வர் ஸ்டாலினை தான் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க, சிஷியன்லாம் அப்படிதான் இருக்காங்களா? இது வேற கண்ணு. அப்படி சொன்னீங்கன்னா கலைஞர் எடுத்துங்க. கலைஞர்ல வந்து 50 தலைவர்கள் ஒரு தலைவர் ஏற்றுக்கப்படாத தலைவர் கலைஞர். அப்படின்ற போது அவர் வந்து குறிஞ்சி முல்லை மருது நெய்தல்களை இலக்கிய வரலாறுகளை எடுத்து சொல்லவர். கலைஞருடைய வாரிசுன்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா கலைஞருடைய பிள்ளைதான். ஆனா கலைஞருடைய அரசியல் ஆற்றல், அறிவு, சிந்தனை, அறிவு அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பேரன்களுக்கு கிடைக்கல. அது அவர் தான்.
கனிமொழி ரெஜெண்ட் தான். அது யாரும் கனிமொழி கூட கிடையாது, யாருக்கும் கிடையாது. கலைஞருடைய குடும்பத்திற்கு ஒருத்தர் கூட கலைஞருடைய அப்படியே இருக்குப்பா, முகம் அப்படியே இருக்குப்பா, அப்படியே பேச்சு இருக்குப்பா, அப்படியே செயலுப்பா. நம்ம கிராமத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பனை போலயே புள்ள, தாத்தாவை போல இருக்காம்பா அப்படின்னு சொல்லுவான். இங்க வந்து அது முகத்தை மட்டும் வச்சு இல்ல, அவங்கள போல செயல்கள். இப்ப நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க கிராமத்துல, எப்ப இந்த பையன் மாத்திரம் அவங்க அப்பா எப்படி செய்யறோம் அதே மாதிரி இருக்கான்ப்பா, அவங்க அப்பனை மாதிரியே வருவான்ப்பா அப்படின்னு. இங்க கலைஞரை மாதிரி கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா திரைக்கசங்க வசனம் எழுதுவார், புத்தகம் எழுதுவார், தன் வாழ்க்கை நெஞ்சு மீதி பொருள் எழுதுவார், அப்புறம் வந்து கவிதை எழுதுவார், காலப்பழையும் கவிதை சொல்ல கவிதை எழுதுவார். இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் அத்தனை துறைகளும் வித்தகா இருந்தவர் கலைஞர். அதுல ஒரு துறையில வித்தகரா இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். முதலமைச்சர் ஆகட்டும், டெப்டி சிஎம் ஆகட்டும், கனிமொழி ஆகட்டும், இருக்கிற குடும்பத்தில் ஒற்றாவது கலைஞர் உடைய அறிவில இவ்வளவு ஒரு பசங்க கூட சொல்லுங்க கிடையாது. நான் சொல்றேன், கலைஞருடைய அறிவு இருக்கிறது இங்க அண்ணாமலையிடம் இருக்கிறதா நான் சொல்ல போறேன். ஏன்னா பேச்சாற்றல், எழுத்தாற்றல், சிந்தனை ஆற்றல், செயல் இருக்கிறது. இப்படி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட தலைவர் உருவெடுப்பது கஷ்டம். ஒருத்தர் சிந்தனை இருக்கும், செயல் இருக்காது, செயல் இருக்கும், சிந்தனை இருக்காது. செயலும் சிந்தனை கலந்தவன் வெற்றி கொண்டவனாக இருப்பார். அப்படி தமிழக அரசியலில் இன்னைக்கு செயலும் சிந்தனை கொண்டதனால் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸ்டாலினிடம் சிந்தனை இல்லை, செயலும் இல்லை. உதயநிதி ஸ்டாலின் ரெண்டுமே இல்லை. ஸோ இப்படியே பண்ற போது அவருடைய தோல்விக்கான காரணம் வைகோ கிட்ட சிந்தனை இருக்கு, செயல் இல்லை. இப்படி தான் எல்லாருக்கிட்டையும். ராமதாஸ் எடுத்துங்க, சிந்தனை இருக்கு, செயல் கிடையாது. அவர் சூட்கேஸ் செயல் இருக்கிறது. இப்படி ஒவ்வொருத்தையும் ஒரு மைனஸ் பிளஸ். ஆனால் இந்த இடத்துல கலைஞர்கிட்ட ரெண்டு இருந்துச்சு. அதே ஜெயலலிதா மட்டும் கூட அந்த விஷயம் செயல்பாடு மட்டும் தான் இருக்கும், சிந்தனை இருக்காது. அப்படி இருக்கிற போது இந்த இடத்துல அண்ணாமலை கிட்ட சிந்தனையும் செயலும் இருப்பதனால் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு நபர், இப்படிப்பட்ட தலைவர் தோல்வியை சந்திக்க மாட்டான் நான் பார்க்க போறேன். அதாவது தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது வேறு, அரசியலில் நிலைத்து இருக்கக்கூடிய ஆற்றலான இடத்தை அவர் ஒரு பேன் இந்தியா லீடராக தன்னை கட்டமைத்துக் கொண்டார், வடிவமைத்துக் கொண்டது இன்னும் வளருவார ஒழிய கீழே இறங்க மாட்டார். ஏற்றம் தான் இருக்கும்போது இறங்க இருக்காது. தேசிய அரசியலுக்கான தேவை இப்போதைக்கு அண்ணாமலைக்கு கிடையாது. மாநிலத்தில் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு தலைவராக தன்னை பதிவு சென்ற நோக்கத்திற்காகத்தான் இருப்பதாக நான் பார்த்தவரை நான் பார்க்கப்படுகிறேன். அவரிடம் அணுகுகின்ற போது நல்ல ஆக்டிவா இருக்காரு, எனர்ஜியா இருக்காரு. 2000 நிச்சயமா திமுக வீழ்த்துற நோக்கத்தில் நான் கடைசியாக சந்தித்த வரையும் பார்க்கிற போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் திமுகவை வீழ்த்தப்படணும். ஏமாத்திலே இருக்காங்க. ஒரு சாதாரண சின்ன விஷயம், இந்தி மொழி இன்னைக்கு திமுகவில் கனிமொழிக்கு நல்லா தெரியும், தயாநிதிமாருக்கு நல்லா தெரியும், எல்லாருக்கும் அவங்க குடும்பத்து ஸ்கூல் சித்தாமரத்து ஸ்கூல் கூட ஹிந்தி கிளாஸ் சொல்லி தராங்க. அப்படியேப்பட்ட சூழல் இருக்கும்போது இங்கே தென்னாட்டில் தமிழகத்தில் இந்தி தெரிஞ்சு விட்டால், இப்போ டெல்லியில் ஒரு லீடர்ஸ் வரான்னு வச்சுங்களேன், அவன் பேசுறத மக்கள் ஈஸியாக புரிஞ்சுக்குவான். ஸோ புரிஞ்சுட்டானா இவங்க வண்டவாளம் தண்டவாளம் விடும்ல. ஸோ இங்கே டிரான்சாக்ஷன் தான் பண்ணுறான். இதே சித்தாந்தம் போயிட்டு இருக்கு. அப்புறம் போது இந்த மக்கள் வந்து மாறிக்கூடாது, அறிவியல் பெற்றுக்கூடாது நோக்கத்திற்காக இந்திய இன்னைக்கு வரையும் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க. ஸோ இது அரசியல் சொன்னதற்காக எடுத்துக்காட்டி இப்போ எப்படி எல்லா தமிழகத்தில் இருக்கிற 28 மாநிலம் 7% அத்தனை இடங்களிலும் தேசிய கீதத்தை பாடப்படுற போது தமிழகத்தில் மட்டும் ஏன் வந்து இது பண்ணுற கலைஞரே அன்னைக்கு வழிமொழிஞ்சார், கலைஞரே ஏற்றுக்கிட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது இவர்கள் அரசியலுக்காக மட்டும், அரசியல் பிழைப்பிற்காக, அரசியல் வியாபாரத்திற்காக மட்டும்தான் இவர்கள் அரசியல் நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்களே, நாட்டு மக்களுக்காக பாடுபடக்கூடிய, செயல்படக்கூடிய, சிந்திக்கக்கூடிய இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு இளைஞர் இருக்கிறார் சொன்னால் அண்ணாமலை, சீமான் பார்க்கப்படலாம். விஜய் வந்து வந்த பிறகு தான் தெரியும். அப்படியேப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது இந்த மாதிரி ஒரு இளைஞரை ஓட்டு வங்கி கிட்டத்தட்ட 8% ஓட்டு வங்கி அண்ணாமலிடம் இருப்பதனால நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு தலைவரை தவறவிட மாட்டாங்க நான் பார்க்கப்படுறேன். அவருடைய தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம். ஆனால் அரசியல்ல தோல்வியே இருக்காது. ஆனால் அந்த அரசியல்ல தோல்வியை வர வைக்கக்கூடியது வெளியாட்கள் இல்ல, பாஜக இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் தான் சொல்றாங்களே. ஏன், என்ன காரணம்? மூத்த நிர்வாகிகளுக்கு அண்ணாமலை செயல்பாடு பிடிக்கலையோ? இப்ப திமுக எடுத்துட்டீங்கன்னா, இப்ப துரைமுருகனுக்கு ஸ்டாலினுக்கு தமிழக முதலமைச்சருக்கு பிடிக்காது. வேற வழியே இல்லை. ஏன்னா சீனியர் லீடர், கலைஞரோட அப்பாவோட போல சொல்றேன் நான் சொல்லக்கூடிய டயலாக் பேசுவார். அப்புறம் ஒரு வழியே இல்லை, எக்ஸ்ட்ரா இலக்கை தெரிஞ்சுதான் வச்சிருக்காங்க. இப்போ மற்ற துறைகள்லாம் எடுத்திங்கன்னா, இப்போ வந்து மக்கள் துறையாகட்டும், மற்ற எல்லா துறை, போக்குவரத்து ஆகட்டும், எல்லா துறைக்கும் ஆட்கள் பிஏலேருந்து வருஷம் செய்யக்கூடிய அத்தனையும் அவங்க கண்ட்ரோல் எடுத்து போடுறாங்க. கனிமொழி துறைக்கு மட்டும் ஏன் ஆள் போடலை? ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு துறைக்கும் பிஏ அவங்க நேரடி கான்டாக்ட், எல்லாமே அவங்க நேரடி கான்டாக்டில் ஆள் போட்டு வசூல் பண்ணுறீங்க. ஏன் கனிமொழி நீர்வளத்துறையில் மட்டும் ஆள் போடலை? ஏன்னா ஃப்ரீடம் விட்டாங்க. நீங்கள் கடைசி காலம் சேரத்தில் எவ்வளோ சுட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுருட்டேற்ற போகிறோம்னா துபாய்க்கு போயிடுது. துபாய்க்கு போகிறப்போ தஞ்சாவூரில் இருக்கிற செல்வன் ஒரு நபர் மூலமா துபாய்க்கு போயிடுது. அங்கே வந்து எல்லாம் கோல்டு பிஸ்னஸ், அதுக்கடுத்து வந்து கார் பிஸ்னஸ், இது எல்லா வகையான வியாபாரமும். ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 30% பிடிப்பாங்க ஒரு பிஸ்னஸில் பண்ணுறப்போ, டேக்ஸ் பிடிப்பாங்க. இப்போ அங்கே துபாய் பார்த்தா 5% கட்ட பிரச்சனை இல்லை, உலக லெவலில் என்னாலையும் பண்ணிக்கலாம். அப்படியேப்பட்ட
சூழ்நிலை இருக்க போது வியாபாரம் செய்வதற்கு ஏத்தனம் துபாய். அதனால துபாய்க்கு வந்து மகன் போய் டேடு போய் பார்த்து துபாயில் தான். ஸோ முழுக்க இந்த மக்களுடைய பணத்தை எல்லாம் சுட்டி கொண்டு அங்கே வந்து வியாபாரம் செய்யக்கூடிய நபர் கதிரானந்த். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது இங்கே வந்து ஸ்டாலினுக்கே துரைமுருகன் பிடிக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க போது அண்ணாமலைக்கு ஏமாத்திரம். ஸோ புதுசாக வந்தப்போ ஏற்றுக்குவாங்களா? இவர் திடீர்னு துணைத்துறை திடீர்னு வரப்போ ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த கட்சியில் அவர் சந்திக்க வேண்டிய விஷயம், இங்கே திமுக எடுத்துட்டா தலைவர் பொதுச்செயலர் பொருளாளர் இருப்பாங்க. இப்போ அங்கே வந்து அமைப்பு செயலர். இப்போ அண்ணாமலைக்கு எதிர்ப்பாகவே அமைப்பு செயலர் ஒரு நிர்வாகத்தை கட்டமைக்கிறார். இந்த சவாலையும் சந்திக்கணும். அதுக்கடுத்து இரண்டாம் மட்ட தலைவர்கள் தனக்கான வயது மூப்பாகிவிட்டது, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சி தன்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டுமா, வாய்ப்புகள் கிடைக்குமான்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய இரண்டாம் மட்ட தலைவர்கள் இந்த மட்டத்தில் தன்னை காப்பாற்றிக் கொண்டு தன்னுடைய அரசியல் கட்டமைப்புக்குள்ளும் இந்த நிர்வாக குளறுபடிகள் இன்னைக்கு மண்டல நிர்வாகிகள் போட்டால் இப்போ திமுக பகுச்செயலர், ஒன்றிச்செயலர், அகச்செயலர் சொல்லுவாங்க அதிமுக. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாஜக மண்டல தலைவர் சொல்லுவாங்க. அந்த மண்டலத்திலலாம் ஒன்றுக்கு புரோஜனமெல்லாம் போட்டிருக்காங்க அமைப்பு செயலர். இந்த மைனஸையும் அவர் சந்திக்கணும். கட்சி ரீதியாக பார்த்தோன்னா ஏகப்பட்ட சவால்களை அண்ணாமலை எதிர்கொண்டு எதிர்கட்சியும் எதிர்கொண்டு 2022 ருத்ரதாண்ட அரசியலை மேற்கொண்டதான் மட்டும்தான் அண்ணாமலை இங்கே ஜொலிக்க முடியலன்னா அண்ணாமலை தோக்க வேண்டும் நோக்கத்திற்காகவே நிறைய பேர் கங்கணம் கட்டி கொண்டு இருக்காரு. அதை முறியடிக்க வேண்டும் சொன்னா 2026 ஒரு ருத்ரதாண்ட அரசியலை ஆரம்பித்தால் மட்டும்தான் அவர் நிச்சயமாக ஜொலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னா இத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நல்ல அறிவாளியை நல்ல ஒரு தலைவரை நம்ம இலக்க செய்வதற்கான வாய்ப்பை போயிடும்னு பார்க்குறேன். உங்களுடைய பேச்சில் இருந்தே கேட்குறேன், பாஜகவில் அண்ணாமலையர்களுக்கு விசுவாசிகள் அதிகமாக இருக்காங்களா இல்லை துரோகிகள் அதிகமாக இருக்காங்களா? அதாவது நம்ம கமலஹாசன் சொல்லுவார், மிருகம் பாதி செய்து வைத்த கலவைனான் அப்படி சொல்ற மாதிரி துரோகியும் அரசியல் இருக்குதான் செய்வார்கள், நல்லவர்களும் இருக்க செய்வாங்க. ஆனால் அண்ணாமலைக்காக ஒரு அன்பு கூட்டம், ஏக்க கூட்டம், பாச கூட்டம் அது உறுதியானது உண்மையானது இருக்குது. அவங்களுக்கு பொறுப்பே வெள்ள புறக்கணிச்சிட்டாங்க. பாஜகவில் இப்போ போட்ட வரையும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆதரவோடு தரவோடு சொல்ல முடியும். எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த மண்டலத்தை வாரியா அண்ணாமலையுடைய ஆதரவாளை புறக்கணித்து ஒன்றுத்துக்கு உதவாத இருக்கிற ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்கன்ற டேட்டாஸை நான் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது இது துரோகம். நன்மை இது அப்படின்னு பார்க்குற போது தன்னை நம்பி இருக்கிற விசுவாசிகள், இப்போ விஷ்ணு பிரசாதை போன்ற, விஜயகுமாரை போன்ற, என்ன இது மாதிரி சொல்கிறேன், இது மாதிரி நிறைய சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய விசுவாசிகள், அவருக்காகவே இருக்கக்கூடிய நபர்கள். அந்த மாதிரி இருப்பவர்கள் அவர்களாலும் பல துரோகிகளும் இது ரெண்டும் எதிர்கொண்டாதான் தலைவன். கலைஞரை விட துரோகத்தை பார்த்துட்டாங்க. வைகோ என்னை இதயத்தில் குத்தி விட்டு சென்று அறிவாத்தையை முட்டிவிடுன்னு சொன்னார். அதையெல்லாம் பார்த்து வந்தது இது. இன்னைக்கு எடப்பாடி கூட துரோகம் பண்ணிட்டாங்க. எடப்பாடி வந்து ஓபிஎஸ் சசிகலா இன்னைக்கு வரம் கொடுத்த சசிகலாவை துரத்தி விட்டாரு. இன்னைக்கு நான் தான் ஏடிஎம்கே, நான் தான் ரெட்டல, நான் தான் சொல்லுறாரு. இது அரசியல் களம். அப்படி இருக்கிறது கூட இருக்கிறவங்க தானே அது சரிபட்டு விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரிய வைத்து விட்டால் சரியாவிடும். அதையும் சாதிப்பார், அதையும் வென்றெடுப்பார், அதையும் வீழ்த்துவார். திமுக வீழ்த்துகிற வல்லமையோடு 2027 ஒரு புத்துயிரோடு இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வர வெள்ளிக்கிழமை அண்ணாமலை பாஜக தலைவராக அறிவிக்கப்படுவோம் நினைக்கிறேன். அறிவிச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக ஒரு வீரநடை போட்டு விவேகத்தோடு ஆற்றலோடு சிந்தனை அறிவோடு செயல்படக்கூடிய தலைவராக நான் என்ன சொன்னேன், லாஸ்ட் பேட்டி கூட சொன்னேன், லண்டன் போயிட்டு வந்த பிறகு நிறைய மாற்றம் இருக்குன்னு சொன்னேன். அண்ணாமலை கிட்ட கட்டாயம் மாற்றம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, உங்ககிட்டே சொன்னேன். இப்போ அது மாதிரி இருக்கா இல்லையா, அவருடைய பேச்சில் செயல மாற்றம் இருக்குல்ல, அதே மாதிரி எழுதி வச்சிங்க. இன்னும் போக 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 ஒரு மெருகேற்றக்கூடிய தலைவராக, தன்னை பக்குவப்படுத்தக்கூடிய தலைவராக அண்ணாமலை உருவெடுத்து நிச்சயமா இந்த வெற்றிடத்தை, தமிழ் இருக்க வெற்றிடத்தை நிரப்புவார். ஏன்னா எனக்கு 5 முனை போட்டி, விஜய் ஒரு பக்கம் சினிமா முகத்து கொண்டு வராரு, அதோடைய அரசியலையும் எதிர்கொண்டாகணும், திமுக குடும்ப அரசியலையும் எதிர்கொண்டாகணும். இந்த எடப்பாடி வந்து கூட்டணி வருவாரா வராதா கடைசி நேரத்தில் கழட்டி விட்டுருவாரு. அப்படி ஒரு சூழ்நிலை எடப்பாடி நம்ப முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை போய் எடப்பாடியோட கூட்டணி சேருமா சேராதா, இல்லை என்டிஏ தலைவர் கூட்டம் அமைக்கிறா, மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டு இருக்கிற போது இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எவ்வளோ குடாச்சல் கொடுக்குறீங்க ஒரு அண்ணாமலைக்கு, பாவம் ஒரு இளைஞனுக்கு. ஒரு அரசியலில் தனக்கு நாட்களில் உட்காந்து கொள்றதுக்கு எவ்வளோ பாடுபடணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தன்னை நாட்களில் காப்பாற்றிக்கொள்ள தன் பொறுப்புக்கே போராடணும். இதுதான் இது சாபக்கேடா. அவர் எதை கொண்டு வந்தார்? ஐபிஎஸ் விட ஒரு பொறுப்பா? அதில் விட சமாளிச்சு டிஜிபி ஆயிருக்கலாம், நல்ல சமாளிச்சுக்கலாம். வேற இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா, தமிழகம் இல்லை ஒட்டுமொத்தம் பாஜக நகர்வை பார்க்கும்போது ஒரு விதையை விதைக்கிறோம் அப்படின்னா அது வளர விடணும், செடியாகணும், அப்புறம் மரம் வரும், அப்புறம் தான் காய் கனி கிடைக்கும். இங்கே பாஜக மட்டும் விதையை போட்டுட்டு முளைக்குதா இல்லையான்னு தோண்டி தோண்டி விதையை மாத்திக்கிட்டே இருக்கிறது தான் பாஜகவுடைய பின்னடைவுக்கு காரணமா இருக்கும். நீங்க தேசிய கட்சி, அது காங்கிரஸ் தேசிய கட்சி, கம்யூனிஸ்ட் தேசிய கட்சி, இதெல்லாம் தேசிய கட்சி. அப்படிங்கிற போது தேசிய கட்சிக்கான சாபக்கேடு இதுதான் செய்யும். இப்போ அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, சீமான மாதிரி சொன்னா கூட சொல்லலாம், கிடையாது. அவர் தேசிய கட்சியோட தேசிய சித்தாந்தத்தோடு பயணிக்கிறார், மோடியை குருவாக எடுத்துக்கொண்டு பயணக்கூடிய நபர். அப்படின்ற போது இது மாதிரி சவால்கள் வரதான் செய்யும். வராமல் இருந்தால் அது தலைவன் கிடையாது. இதெல்லாம் எதிர்கொண்டப்போ பக்குவப்படக்கூடிய தலைவராக
தனக்கான சவால்கள் இவ்வளோ இருக்கிறது, இவ்வளோ விஷயம் கடந்து நாம் நிரூபிக்கப்பட வேண்டும். 2020 நிரூபித்தா மட்டும்தான் இந்த களத்தில் வந்து நம்ம வந்து நிற்க முடியுன்ற விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பாடமாக தான் அண்ணாமலை எடுத்து வர ஒழிய லெசன்ஸ், பாலிடிக்ஸ் ஆஃப் லெசன்ஸ், தினந்தோறும் கற்றுக்கொள்கிற அரசியல் பாடங்களை தான் அண்ணாமலை பார்க்கப்படுவார். ஏன்னா லண்டன் போய் படித்து இருப்பதனால் அவர் இப்படி பார்ப்பார்ன்ற யுகத்தை நான் சொல்லப்படுறேன். அப்படின்ற போது இதெல்லாம் அவர் கற்றுக்கொள்கிற பாடங்களாகத்தான் இருக்க முடியும். இதெல்லாம் மெருகேற்கிற இருக்கிற போது தான் ஒரு பக்குவப்பட்ட தலைவராக, இன்னும் ஒரு தன்மையான தலைவராக உருவெடுப்பார் நான் பார்க்கணும் ஒழிய தோல்விகளும் துரோகங்களும் ஏமாற்றங்களும் இருந்தால்தான் ஒரு தலைவன் மகிழ்ச்சியோடு இருப்பது ஒரு தலைவன் அல்ல. ஏமாற்றங்களை எந்த அளவுக்கு சந்திக்கிறாரோ, தோல்வி எந்த அளவுக்கு சந்திக்கிறாரோ, அந்த அளவுக்கு ஒரு எதிர்காலத்தில் வலுவான ஒரு இடத்தை பிடிக்கின்ற வாய்ப்பு அவருக்கு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பயிற்சி, தோல்வி என்பது நிறைய பயிற்சிகளை கற்றுக் கொடுக்கும். ஆனால் வெற்றி என்பது நிறைய பயிற்சிகளை கற்றுக் கொடுக்காது. இப்போ தமிழ் ஸ்டாலின் இருக்கிற அது மாதிரி தான். இப்போ ஒரு முறை மோம்சானே இப்போ மபதில் இருக்காங்களா, திராவிட இயக்கம் 200 தொகுதி வெல்லும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி மபதை அது. ஸோ அந்த மபதையோடு இருக்குது அழிவு. ஸோ தோல்வி இருக்கிற போது பயிற்சி. ஆனால் எடப்பாடி பயிற்சி எடுத்துக்கல, 4 வருஷம் தோற்றுருப்பது கூட பயிற்சி எடுத்துக்கல. ஆனால் இது அண்ணாமலை அவர்கள் சட்டமன்ற தேர்தல் தோல்வி, அது நம்ம பாராளுமன்ற தேர்தல் தோல்வி இருந்தபோதும் அவர் இளைஞர், வயது இருக்கிறது, 39 தான் வயசாகுது. எதிர்காலத்தில் வந்து தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2020 பிறகு வந்து உதய ஸ்டாலின், அண்ணாமலை, விஜய் என்ற ஒரு மையம், சீமான், இந்த 4 பேர் கொண்ட அரசியலாக எதிர்காலம் போகின்ற போது அண்ணாமலைக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் தமிழகத்தில் உருவெடுக்கும். நிச்சயமாக 2026க்கு பிறகும் அவருடைய அரசியல் கணக்குகள் தொடரும். அவருடைய அஜெண்டா பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்காது. தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுடைய மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, இதுவரைக்கும் எடப்பாடியை தற்குறின்னு சொன்னவர் இப்ப அண்ணன் எடப்பாடின்னு சொல்றாரு. இது கூட்டணிக்கான நகர்வா இருக்குமோ அண்ணாமலையுடைய கணக்குல இருந்து? கலைஞர் வந்து பத்திரிகையாளர்லாம் கேட்குறாங்க, பிஜேபியோட கூட்டணி வச்சிங்க ஏன்னு கேட்குறாங்க. இந்த தலையை முழுகுமா இருக்கு, தலையை காப்பாத்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிஜேபி கூட்டணி வச்சார். அம்மா வெளியே அவர் உள்ள போனார். அது மாதிரி அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்தந்த நொடியில் நடக்கிற நிகழ்வுகள். அந்த நொடியில் ஒரு கருத்தியலாக வந்து பதிவு வரப்போ, கருத்தியலா தாக்கல் வரப்போ கொஞ்சம் ஆகோஷமாக பேசுவாங்க. ஆனால் இங்க முழுக்க 2020 திமுக வீழ்த்தப்பட வேண்டும். இல்லைன்னு சொன்னா இவங்க இன்னும் கோடிக்கணக்கான ரூபாய்களை கொள்ளடிச்சு தமிழகத்தில் சுமைகளை ஏற்படுத்தி திமுக வீழ்த்தணுமா இல்ல கூட்டணியை உடைக்கணுமா? திமுக பெரிய அந்த அளவுக்கு பலமா இருக்க மாதிரி தெரியல. கூட்டணி பலத்துல தானே அது நிக்குது திமுக. ஆமாங்க, திமுக வீழ்த்தவே கூட்டணி எல்லாம் முடிஞ்சுமா தானேங்க. இப்போ நீங்க வந்து திமுக கூட்டணி வலுவான கூட்டணி அமைச்சு ஒரு மாயை உருவாக்குறாங்க. ஆனா வலுவான கூட்டணி, வலுவிழந்த கிழவர் கூட்டணி, மற்ற பெருசான கூட்டணி, மார்க்சிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிலாம் தொண்டை எங்க இருக்கான்னு தெரியாது, தேடி தான் பிடிக்கணும். கண்டு தேடி ஓடுனா கிடைக்க அந்த மாதிரி இருக்குது. மற்ற மதிமுகலாம் தொண்டனே இல்லை, எல்லாம் ஊர் கிளை நகரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது சும்மா பேருக்கு மகனையும் வச்சு வாரிசு கட்சியாக இருக்குது. அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் ஒரு 10 கட்சி சேர்ந்த ஒரு கூட்டணி, 10 கட்சி சேர்ந்த ஒரு கூட்டணி அப்படின்னு கேட்குறோம். இங்கே அது மாதிரி இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டம் உருவாக்கி, இமேஜ் உருவாக்கி அவருடைய எதிர்கொள்கிற போது நிச்சயமாக அண்ணாமலை போன்ற முகத்திற்காக 8% ஓட்டு இன்னைக்கு எம்பி எலெக்ஷன் வந்துச்சுன்னா அது சட்டமன்றத்தில் நிச்சயமாக கூடுதல் சதவீதங்களை வாக்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிற போது 11% ஓட்டு பாஜக பெற்றுன்னு சொன்னால் வருகிற சட்டமன்றத்தில் கூடுதலாக வாக்கு சதவீதம் பெறுகிற போது இப்போ அதிமுக மைனஸ் தானாங்க. இப்போ 22% வாங்கியிருக்கு. தேமுதிக, புரட்சி பாரதம் போன்ற கிருஷ்ணசாமி கட்சி கூட்டணி சேர்க்கிற போதே 22% தான் வாங்கியிருக்கு அதிமுக. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது இன்னைக்கு 11% வாங்கின அண்ணாமலை அவர்கள் இந்த 15 மாதத்தில் இன்னும் அவர் செயல்பாடுகள் துரிதமாக கிராமங்களோடும் இறங்கி அரசியல் செஞ்சார்னா மக்களுக்கான அரசியல், மிடில் கிளாஸ் மக்களுக்கான அரசியல், உயர்தட்டு மக்களுக்கான அரசியல், கீழ்தட்டு மக்களுக்கான அரசியல், அம்பேத்கருடைய பாலோசனை இருக்கிற பட்டினத்தவர்களுக்கான மக்களுக்கான அரசியல், உரிமையை மீட்டெடுக்கிற அரசியலை கையில் எடுக்கிற போது நிச்சயமா வாக்கு வங்கி கூடுமா கூடாதா? அப்படி கூடுகிற போது ஒரு 15% ஒரு அணையத்து சும்மா தொடர்ந்து வச்சுங்க. அப்படி 15% வாங்கக்கூடிய அண்ணாமலை ஓட்டு மைனஸ் ஆச்சுன்னா எடப்பாடி எப்படி முதலமைச்சர் ஆவார்? ஆகவே 2ஆம் மட்ட தலைவர் அத்தனை பேரும் விரும்புகிறார்கள் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தான் நன்மை பயக்கும் அப்படின்னு. இது வந்து எப்படியெல்லாம் ஒன்றா சொல்லலாம்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு தான் இதுக்கான மாற்றங்கள் பிறக்கும். ஏன்னா அந்த ஒரு 4 மாதம் வந்து அண்ணாமலை சுற்றுப்பயணம்லாம் நல்லா மேற்கொண்டு வரபோது ஒரு பயம் ஏற்படுற போது தான் தன் பதவிக்காக தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ளக்கூடுவார் எடப்பாடி நினைக்கிற முடியாது. ஆனால் எடப்பாடி நம்பது வந்து ரொம்ப சவாலான விஷயம். ஏன்னா எந்த நொடியும் பல்ட்டி அடிச்சுவார். பல்ட்டி மாமா வந்து எப்படி நிதிஷ்குமார் சொல்கிறோமோ அது மாதிரி கடைசி நொடியில் கால வரக்கூடிய நபர் எடப்பாடி அவர்கள். அதனால் எந்த அளவுக்கு வந்து ஒற்றுமையாக வந்து கூட்டணி அமைக்கிறாருன்னு சொல்ல முடியாது. எடப்பாடி மனம் மாறுவாரா மாற மாட்டாரான்ற விஷயம் இருக்குது. இந்த பக்கம் தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் அனைவரும் சேர்க்கணும். அவர் சேர்த்துக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு சொல்ல முடியாது. இந்த யூகங்கள்லாம் கிராஸ் ஆகலாம் இருந்து நல்ல ஒரு கூட்டணி அமைஞ்சு பண்ணானா நிச்சயமாக மிகப்பெரிய திமுக வீழ்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னு சொன்னால் கஷ்டம். இத்தனை சூழ்நிலைகள் இருக்கு அரசியல்ல. இப்படிப்பட்ட தருணத்துல பாஜக அப்படின்னாலே அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் 2%, 3% இருந்தது, 11% வந்துருச்சு. கூட்டணியா 17% வந்துருச்சு. இப்படி சதவீதங்களின் பெருமை பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்துல இன்னும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலையே. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 0 தான். இப்போ தெலுங்கானாவில் எடுத்துங்க. தெலுங்கானாவில் சந்திரசேகர வந்தார். முதன்மையான கட்சி, தேசிய அளவில் கட்சியை பெயர் மாற்றம் பண்ணார். அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி வந்து திடீர்னு ஒரு நபர் வந்தார், ரெட்டி வந்தார், அவர் இன்னைக்கு ஜெயிச்சு முதலமைச்சர் இருக்கார். அந்த இடத்துல 9 சீட்டு பாஜக ஜெயிக்கணும்னு எதிர்பார்த்தாங்களா?
இன்னைக்கு ஜெயிச்சா இல்லையா? அது மாதிரி வந்து வருங்க. இன்னைக்கு கணக்கு வந்து பசை ஓட்டு மக்கள் மத்தியில் இன்னைக்கு பாஜக ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாயிருக்குங்க. இது உருவாகிற போது ஒவ்வொரு தேர்தல் சந்திக்கிற போது தான் அது வளர்ச்சி கூடும் போது தான் வந்து ஒரு எண் கணக்குகள் மாறும். அப்படி மாறும்போது தான் வெற்றி வாய்ப்புறோம். இப்போ ஒன்றும் அப்படியே மோசமான தோல்வியில் சந்திக்கல. ஏங்க 2வது இடத்துல எத்தனை இடத்துல வந்து பாஜக, 3வது இடத்துல டெபாசிட் இருக்கு அதிமுக, அதெல்லாம் நீங்க பேச மாட்டீங்க. ஸோ பாஜக இன்னைக்கு 2வது இடத்துக்கு வர அளவுக்கு இருக்குல்ல. நோட்டாவுக்கு இணையான கட்சி, நோட்டாவுக்கு கீழான வாங்குற கட்சின்னு சொல்ற போது அண்ணாமலை ஒரு நபர் வந்த பிறகு நோட்டாவை தாண்டி நீங்க 11% வாக்குகளை பெறுகிற ஒரு பிரதான கட்சியாக, ஒரு தேசிய கட்சி, ஒரு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி அழிந்து தரையோடு இருக்கிற கட்சி காங்கிரஸ் கட்சி, தேசிய கட்சி. தமிழகத்தில் அப்படி பார்க்கிற போது தேசிய கட்சி இன்னைக்கு பாஜக இந்த அளவுக்கு இந்த திராவிட மண்ணில், தென்னாட்டு மண்ணில், இந்த திருட்டுத்தனத்தில் இருந்து இவ்வளோ வாக்குகள் வந்திருக்குன்னா அதை விழிப்புணர்வு அடையப்பட்டது யாரால்னா அண்ணாமலையால. அப்படி பார்க்கிற போது இன்னும் மெருகேறுகிற போது இன்னும் திமுக பற்றியும் திராவிடத்தை பற்றியும் புரிதலை வந்து இது ஒன்றும் இல்லை, இது போலி தான், ஏமாத்து தான், பெத்தலாட்டம் தான், இவங்க வந்து அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க விஷயத்தை முகத்திரையை கிழித்து இன்னும் அரசியல் செயல்பட்டு மெருகேற்றி செயல்பட்டு கொண்டு இருக்கிற போது நிச்சயமாக அண்ணாமலை வந்து கட்டாயம் வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிற போது ஆட்டோமேட்டிக் வெற்றி வாய்ப்பு வரும்ல. உங்க 4% டிஃபரெண்ட் இருக்கு. அப்புறம் போது அந்த வெற்றி வாய்ப்பு வந்துரும் இல்லையா? நல்ல பதில் கொடுத்தீங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 7 இடங்கள்ல அதிமுக பின்னுக்கு தள்ளி 2வது வந்துச்சு. அப்படி கொண்டு வந்த தலைவரை மாற்ற வேண்டும் அப்படின்ற அந்த பேச்சு எதுக்கு வரணும்? அப்ப மற்ற தடவை கொஞ்சம் காண்டு அதெல்லாம் வருது, வேற ஒன்றும் இல்லை, அது சரியாயிடும். இப்போ துரைமுருகன் கூட டெபுட்டி சிஎம் நான் ஆசை, ஆனால் ஆயிட முடியுமா? துரைமுருகனுக்கு ஆனால் பார்த்தா ஐயோ ஆளை விடு, நான் இன்வெடி தந்தா கூட எத்துன்னு சொல்லுவார். ஆனால் உள்ளுக்குள்ள என்னையும் சேர்த்துக்குள்ள டெபுட்டி சிஎம் ஏதாவது ஆக்கிடுவாங்களா, சிஎம் தான் ஆக முடியாது, டெபுட்டி சிஎம். அது மாதிரி எல்லாருக்கும் ஆசை என்பது ஆசை. எனக்கு ஒரு ஆசை, அது அடிமல்ல வந்த ஓசை சொல்ல துடிக்குது பேராசை. அந்த பேராசை வெளிப்படுத்துகிறார்கள். இட தப்பு இருக்கு. ஜனநாயக நாட்டில் ஜனநாயக கடமை நீடிக்கிற போது ஒரு தேசிய கட்சியில் இத்தனை தலைவர்கள் சேர்ந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அந்த இடத்துக்கு நான் வேல்யூ கொடுக்கல, அந்த இடத்த அடிச்சு அதை உருவாக்கணும்ல, அதை பெருமையாக நினைச்சு போங்க. ஸோ இது வந்து திமுக ஜனநாயக கட்சி எல்லாரும் வந்துட முடியுமா? அதிமுக வந்துட முடியுமா? அதிமுக வந்து எடப்பாடி விட்டுருவாரா? நான் கேட்குறேன். எடப்பாடி சாதாரண சாமானியன் கூட இந்த தமிழகத்தின் தலைவராகலாம், அந்த கட்சிக்கு தலைவராகலாம், முதலமைச்சரான வாய்களே பேசலாம், வசனம் பேசலாம். ஆனால் அவர் இடத்தை ஒரு சாதாரண சாமானியனுக்கு ஒரு பொதுச்செயலாளர் 1 டே விட்டு கொடுக்க தயாரா? ஒரு நாள் முதல்வர் படத்தில் மாதிரி சொல்கிறேன், ஒரு நாள் விட்டு கொடுப்பாரா? அப்படி இருக்கிற போது ஒரு தேசிய கட்சியில் இருக்கிற போது 10 பேர் தலைவர்கள் தனக்கான வாய்ப்பு கிடைக்கின்ற உருவாக்குற போது என்ன சந்தோஷம், பாராட்டு விஷயம் தானே. 10 தலைவர் முயற்சி பண்ணுறாங்கல்ல. அப்புறம் திமுக நடக்குமா? திமுகவில் துரைமுருகனை திமுக தலைவராக்கிடுவாங்களா? இல்லை வந்து பட்டியலை சேர்ந்த ராஜாவை திமுக தலைவராக்கிடுவாங்களா? ஆக சொல்லுங்க பார்ப்போம். ஏன் இப்போ ராஜா வந்து பெரம்பூரில் நிற்க சொல்லுங்க பார்ப்போம். தன்னுடைய சொந்த ஊர் பெரம்பூர் தானே. ஏன் வந்து ஒதுக்கப்பட்ட தொகுதியில் நிலையில் தான் நிற்கிறேன், ஏன் பெரம்பூர் நிற்க வேண்டியது தானே? பொதுச்செயலர் கட்சியினுடைய துணை போச்சு தானே, ஏன் அங்கே போய் நிற்க வைக்கிறேன்? ஸோ சமநீதினு சொல்கிறல, சமூகநீதி உங்கள்கிட்ட இருக்கா? ஸோ சமூகநீதிப்போ ஜாதி மதை பார்க்க மாட்டோம், சமத்துவம் பார்க்க போகிற திமுகவுடைய சித்தாந்தம் இருக்கிற போது, அப்படி இருக்கிற போது ஏன் நிலையில் நிற்க வைக்கிற, பெரம்பூர் நிற்க வைக்க வேண்டியதானே? திமுக கிட்ட சமூகநீதி இருக்கா சொல்லுங்க? திமுக கூட்டணியிட சமூகநீதி இருக்கா? ஆனால் சனத்துவம் சமதர்மம் இந்த சனாதனம் சொல்லுவான். ஆனால் சனாதனத்தை பற்றி ஃபாலோ பண்ணவே மாட்டான். ஃபாலோவுக்கும் என்னென்னு தெரியாது. இந்துன்னு சொல்லுவான், இந்துக்கள் ஓட்டு வாங்கிறதுக்கு மட்டும் வேஷம் போடுவான். ஸோ இப்படி இவர்கள் அரசியல் வாக்கு அரசியலுக்காக மட்டும் செய்து கொண்டு இருக்கிற இயக்கம் இந்த திருட்டு மட திருக்கோளை இயக்கம். ஆனால் மக்களுக்காக பாடுபடக்கூடிய இயக்கம் பாஜக போன்ற இயக்கம். அந்த இயக்கத்தில் ஒரு தலைவன் உருவெடுத்திருக்கார், தமிழ் மண்ணில் உருவெடுத்திருக்கிறார். அவர் நாளைய சரித்திரத்தை மாற்றப்பட வேண்டும், இன்றைய சரித்திரம் மக்கள் மத்தியில் மனமாற்றம் ஏற்பட வேண்டும், நாளை கணக்குகளை மாற்ற நோக்கத்திற்காக எதிர்காலத்தை கருதி அரசியல் செய்து கொண்டிருக்கிற நபர் அண்ணாமலை போன்ற இளைஞர். அதுக்காக அண்ணாமலை துதி பாடுறோம், ஜால்ரா போடணும், அதெல்லாம் 10 பைசா எனக்கு பிரயோஜனம் இல்லை. பட் ஏன்னா இருக்கிற யதார்த்தம் 22 வருஷமா அந்த தமிழ்நாட்டை ஆய்வு பண்ண வெறுத்து போச்சு. நல்ல தலைவன் வந்துட மாட்டானா? நானும் கால் நூற்றாண்டா இந்த தமிழ்நாட்டை ஆய்வு எனக்கு வேற எதுவும் பண்டிகை நல்லது கட்ட எதுவுமே தெரியாது. இந்த தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமே தான் தெரியும். காலையில் இருந்தால் ஈவினிங் வரையும் அரசியல் பொறுத்த மட்டும் வேற எந்த பழக்கம் இல்லை. இந்த 22 ஆளுகளை இவன் ஜெயிச்சிடும் அவன் ஜெயிச்சோம் சொல்ற போது மாற்று ஜெயிப்பான்ற ஒரு அரசியல் வாய்ப்பு கிடைச்சிடாதான்ற நானும் ஏங்கிட்டு இருக்கேன், ஒரு ஆய்வாளராக ஏங்கிட்டு இருக்க போது இப்படிப்பட்ட ஒரு இளைஞன், ஒரு உத்தமன் இன்னைக்கு அவன் குடும்ப ரீதியாகவே ஒரு பொருளாதாரத்தில் வளம் முடிச்ச ஆள். ஸோ மனைவியெல்லாம் உடுமலைப்பேட்டில் அண்ணாமலையுடைய மனைவி பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் மிதமிஞ்ச குடும்பத்தில் வந்தக்கூடிய பெண்மணி. ஒரு ஐபிஎஸ் இருந்தபோது ஒரு கவுண்டர் சமுதாயத்தில் ஒரு பணக்கார குடும்பத்துக்குள்ளே தான் கல்யாணம் ஆகிக்கும். அப்படிங்கிற போது அந்த பெண்மணி திறமையை படைத்தவர், படித்த பெண்மணி, பிஹெச்டி படித்த பெண்மணி பெங்களூரில் பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கு. அப்படியேப்பட்ட இருக்கிற சூழ்நிலை இருக்கிற போது எல்லாத்தையும் திறந்துட்டு ஒரு துறவி மாதிரி தமிழகத்தில் மோடியுடைய ஃபாலோவிஸாக இன்னைக்கு சாட்டையில் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு எல்லாம் சொகுசு தலைவர்கள், இன்னைக்கு எல்லாம் தமிழக முதல்வர் எடுத்து ஜாட்டையில் அடிச்சு வரா. அவரையும் அடிச்சுக்கணும். அடிச்சுக்கணுங்க. தமிழகத்தில் வந்து தன்னுடைய குடும்ப அரசியலை கொண்டு வர மாட்டேன். நான் சன் டிவியில் வந்து நேர்காணல் பேசுகிற போது எங்கள் குடும்பத்துக்குள்ளே நான் மட்டும் தான் அரசியலை கொண்டு வர மாட்டேன், அது சொன்னது தப்புன்னு சாட்டையில் அடிச்சுக்கணும். அப்புறம் உதயநிதி என்னன்னா நான் அரசியலுக்கே வரமாட்டேன், ஐயோ ஆள விடுன்னு சொன்ன உதயநிதி சாட்டை எடுத்து அடிச்சுக்கணும். இதெல்லாம் அடிச்சுக்குவாங்களா?
சொல்லுங்க. இது இவங்க இந்த உடம்பை வறுத்துக்கிட்டு மனசை வறுத்துக்கிட்டு இந்த மக்களுடைய துயரத்தை தன் துயரத்தை பார்க்கக்கூடிய ஒரு தலைவன் இந்த நாட்டை கிடைச்சிக்கிறது எவ்வளவு பேர் அருமை. ஸோ அதை நம்ம பார்க்கணுங்க. அதை அப்படி பார்க்குற போது ஒரு 10ல் எடுத்துக்கிட்டா ஒரு 1-2 மைனஸ் இருக்குதான் செய்யும், யாருக்குமே இல்லாமல் போக முடியும். அப்படி போது 10க்கு 8 சிறப்பாக இருக்கிறது யாரு? 8ஆம் இடத்தில் குரு இருந்தால் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் துளாராசியில் சொல்றாங்க அது மாதிரி குரு இடத்திலே அண்ணாமலை இருப்பதனால் அந்த பாஜகவுடைய சிறப்பு, அந்த அண்ணாமலையை வந்து பாஜக இருப்பதால் பாஜக பிளஸ். அப்படிங்கிற போது அந்த இடத்தை எப்படி வந்து மற்றவங்க நிரப்ப முடியும்? ரஜினிகாந்த் இடத்த வேற நிரப்ப முடியுமா? கலைஞர் இடத்த தான் பிள்ளைங்க நிரப்பிடுச்சா? அது மாதிரி தாங்க அண்ணாமலைக்கிட்ட ஒரு இடம் உருவெடுத்து விட்டது, சீமானுக்கு ஒரு இடம் உருவெடுத்தது. அந்த இடத்தை யாராலையும் அழிக்க முடியாது. ஸோ அப்படி பார்க்குற போது இந்த 2020 தேர்தல் அண்ணாமலையை மையம் கொண்ட தேர்தலாக, அண்ணாமலை இதுவரை பார்க்காத ஒரு செயல்பாடுகளை செயல்படக்கூடிய தலைவராக நீங்கள் நிச்சயமாக பார்க்கணும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, கடைசியாக என்னுடைய ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். அண்ணாமலைக்கான இடம்னு சொல்றீங்க, ஆனால் இத்தனை ஆண்டு காலம் எச் ராஜா அவர்கள் இருக்கட்டும், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், தமிழிசை அம்மையார் அவர்கள், ஏன் எல்முருகன் இவங்கெல்லாம் பண்ணும்போது, அரசியல் பண்ணும்போது கிடைக்காத அந்த வரவேற்பு அண்ணாமலை வந்த பிறகு இந்த வரவேற்பு வருது இல்லை, என்ன காரணம்? நீங்க வந்து அந்த இளைஞர் அந்த ஒரு துடிப்பை சொல்லக்கூடாது, வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல இந்த இடத்துல. என்ன காரணம் நீங்க சொல்லுங்க சார். ரஜினிகாந்துக்கு மட்டும் ஏன் கூட்டம் கொடுத்து, ஏன் கமல்ஹாசன் வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க? ஸோ இங்கே அண்ணாமலைக்குன்ற ஒரு ஃப்ரேம் உருவாயிடுச்சுங்க. அவருடைய பேச்சு, செயல், சிந்தனை அத்தனையும் ஈர்க்கப்படுகிறது. இளைஞர் மத்தியில், பெண்கள் மத்தியில் அத்தனை பேரும் ஈர்க்கப்பட்டதுனால தான் அண்ணாமலை ஃபாலோயிஸ் உருவாயிட்டாங்க. இன்னைக்கு அண்ணாமலைக்காக பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் கோவைன்னு சொல்லிட்டு உருவாக்கி அவர் இன்னைக்கு எந்த தலைவன் கூட சொல்லுங்க, இந்த தலைவனுக்காவது ஒரு கூட்டம் வந்து பொதுமக்கள் தானாக முன் வந்து வேலை செய்கிறாங்களா? எங்கேயாவது சொல்லுங்க பார்ப்போம். அது அண்ணாமலை கிடைச்சிருக்குங்க. அண்ணாமலை சில பேருக்கு தாங்க கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த தலைவராக அண்ணாமலைக்கு வாய்ப்பு கிடைச்சதுனா அண்ணாமலை மிளறுகிறார். இன்னைக்கு தமிழ்நாடு கும்மிடிப்பூண்டி கன்னியாகுமரி தாண்டி எடப்பாடி ஸ்டாலின் போயிருக்க முடியுமா? அப்படி வந்து கேரளா வாங்குங்க, பாம்பேயில் எடுத்துங்க, எல்லா இடங்களிலும் பேசக்கூடிய, முழங்கக்கூடிய, தமிழகத்திலிருந்து ஒரு குரல் கிளம்பி இருக்குது, தென்னாட்டிலிருந்து ஒரு குரல் கிளம்பி இருக்கிறாங்க, அது அண்ணாமலை தாண்டி வேற யார் சொல்லுங்க? இன்னைக்கு மகாராஷ்டிரா எடுத்துங்க பிரச்சாரத்தில் பேசுறாரு, வேற ஜார்க்கண்ட் எடுத்துங்க பிரச்சாரத்தில் பேசுறாரு. எங்க போனாலும் இந்தியா முழுக்க வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். அந்த இடத்துல கூட்டம் கொடுக்கிறது, அந்த கூட்டம் கொடுக்குறப்ப அவர் பேசுறது உன்னிப்பா கேட்கப்படுறாங்க. அப்படி இருக்கிற போது திரு ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள் கும்மிடிப்பூண்டி கன்னியாகுமரி தாண்டி எங்க போனா கூட்டம் சரி சொல்லுங்க. ஸோ ஒரு பேன் இண்டியனை வந்து உருவாக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வந்துடக்கூடாது. நமக்குள்ளேயே திருடிக்கணும், நமக்குள்ளேயே சுட்டிக்கணும், நமக்குள்ளேயே இருக்கணும், ஒரு நல்ல அறிவாளியும் வந்துடக்கூடாது. இதுதானே ஏன் இதான் ஏன் உங்களையே நீங்களே சாப்பிட்டுக்கணும், நீங்களே திருடணுமா? ஏன் புதுசாக ஒருத்தன் வந்து சிந்தனை மாற்று அரசியலை கொடுத்தா என்ன தப்பு இருக்கு? அப்படி மாற்றரசை கூடிக்கூடிய நபராக அண்ணாமலை இருப்பார் என்று நான் 22 ஆண்டு அரசியல் வாழ்க்கை அனுபவத்தில் சொல்கிறேன். நான் கலைஞரை பார்த்திருக்கேன், ஜெயலலிதா பார்த்திருக்கிறேன், மூப்பனரை பார்த்திருக்கேன். எல்லாரோடு நான் அரசியல் அவர்களுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கிற போது நிச்சயமாக சொல்கிற அண்ணாமலை அரசியலும் நிச்சயமாக மாறுதல் தருகிற அரசியலாக, மாற்றம் தருகிற அரசியலாக, இவர்கள் மத்தியில் ஒரு புத்துயிர்ப்பு இருக்கிற தலைவராக உருவெடுப்பார். 2.0 அரசியல் 2020 வெள்ளிக்கிழமை அறிவிப்பாங்க. நிச்சயமாக பாஜகவிற்கு மறு ஒரு எழுச்சி பிறக்கும் நான் எதிர்பார்க்குறேன். தமிழக பாஜகவின் எழுச்சி வெள்ளிக்கிழமையில இருந்து ஸ்டார்ட் ஆகிடும். 2.0 ஸ்டார்ட் ஆகிடும். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி என் தமிழ் தகவல்களுக்கும் சேனல் நேயர்களுக்கும்.